வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு ஏன் வர முடியல அப்படின்ற காரணங்களை சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் காவேரி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா வந்து எப்படியோ அவள் வந்து கொஞ்சம் எப்படி பேசி எப்படியோ கரெக்ட் பண்ணிடுறாங்க. காவேரி வந்து சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா வந்து காவேரி கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்க. சரி வாக்கா, என்னக்கா சொல்லுக்கா, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பாட்டி வந்து கேட்டுடுறாங்க. ஏய் அப்படியாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இரு சொல்லாத அப்படின்னோடனே சாரதா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து. உடனே சாரதா அப்புறமா வந்து கங்கா அப்புறமா குமரன் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாட்டையும் வந்து சந்தோஷமான செய்தியை வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி கங்கா வந்து மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஃபோன் பண்ணி யமுனாக்கு நிவின்க்கு எல்லாட்டையுமே சொல்லிடுறாங்க. நிவின் யமுனா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரதா வந்து காவேரி கிட்ட இனிமேல் வந்து கங்காலாம் வேலை எல்லாம் செய்ய மாட்டா, நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்த்து கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் வந்து காவேரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.